ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நிலை மாறும்னு ஆண்டவர் பேசுகிறார். மாறாதது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பிரச்சனை மாறாது, இந்த போராட்டம் மாறாது, இந்த வியாதி மாறாது, எல்லாமே மாறாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கொஞ்ச காலத்தில் எல்லாம் மாறும்னு ஆண்டவர் பேசுகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாடு எல்லாமே கொஞ்ச காலம் என்பதை உங்களுடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி இந்த உலகத்தில் பாருங்கள், கோடை காலம் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கிறது, இப்படி காலத்திற்கே மாற்றங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றம் இருக்காதா? உங்களுடைய சூழ்நிலைக்கு மாற்றம் இருக்காதா? உங்களுடைய வியாதிக்கு மாற்றம் இருக்காதா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. எனவே அந்த நிச்சயம் எவ்வளவு நாட்கள் என்றால், எனக்கெல்லாம் என்ன மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, இந்த கொஞ்ச காலம்தான். அறிக்கையிடுங்க பார்ப்போம். இந்த பிரச்சனை கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் என்னை ஆண்டவர் என்ன செய்வார்னா சீர்படுத்தி, 4 காரியம் இருக்கிறது. இதை நீங்கள் அப்படியே அறிக்கையிடணும். சீர்படுத்துவார், நம்மளை ஆண்டவர் சிறப்படுத்துவார், நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துவார், நம்மளை நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, இது நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் தீர்க்க தரிசனமாக என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்களே முடிவு செய்யாதீர்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள். நம்முடைய ஆண்டவர் துவக்கத்தை அவர்தான் தருகிறவர், முடிவை அவர்தான் தருகிறவர். பிசாசு எப்பொழுதுமே என்ன செய்வோம்னா, அவ்வளவுதான், இந்த போராட்டத்தோடு உன் பிரச்சனையோடு நீ உன் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைப்பான். ஆனால் என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எப்போ அவன் ஃபுல் ஸ்டாப்பை வைக்கிறானோ, ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டாப்பையே கூட ஒரு புள்ளியாய் வைத்து அதை தொடரும்படி, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ இதோடு கூட மடிஞ்சு போக மாட்ட, இதோடு கூட உன் வாழ்க்கை முடிஞ்சு போகாது, உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு பெரிய தீர்மானம் வைத்திருக்கிறேன், நான் திட்டமிட்டது தான் நிறைவேறும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தைரியப்படுத்தி உன்னை தட்டி எழுப்பி என்ன செய்கிறார்னா, இது கொஞ்ச காலம்தான். நீங்கள் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு கசப்பான அனுபவம் நடந்துருச்சே, என் வாழ்க்கை நல்லா தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது, நான் நினச்சேன் இவர்களை திருமணம் முடித்தா இந்த குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டு போனால் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சி தான் என் வாழ்க்கை நான் ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கை நானே முடிவு பண்ணினேன். ஆனால் அது முடிவு பண்ண வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன், வாழ்க்கை வாழ்வதே பிடிக்கவில்லை, வாழ்வதை விட மறித்து விடலாமா என்கிற எண்ணம் தான் எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள வேதனைப்பட்டு போயிருக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை ஆண்டவர் சீர்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நீ உன் வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்த வேண்டியது இருக்கிறது மகளே. இன்னும் எனக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக, என்னுடைய பிள்ளையாக உன்னை நான் சீர்படுத்த வேண்டியது இருக்கிறது. இன்னும் உனக்குள்ள விசுவாசத்தை சிறப்படுத்த வேண்டியது இருக்கிறது. உன்னையும் இன்னைக்கு வேத வசனத்தில் உன்னை நான் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. பலப்படுத்தி உன்னை எனக்குள்ள நான் நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்தும் போது கர்த்தர் சொல்வார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக என்ன செய்யும் மாறும், உன் வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் மேலே, உன் குடும்பத்தின் மேலே, தலையின் மேலே இருக்கும் என்பது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதை அப்படியே அறிக்கையிட்டு ஆமேன் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். கொஞ்ச காலத்தில் எல்லாம் மாறுவதற்காய் நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.